நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், நாங்க முற்போக்கு அப்படின்லாம் வாயில பேசி வடை சுட்டுட்டு இருந்தாங்க இல்லையா திமுக, அண்ணா திமுக. அதுக்கு மாற்றாக இவர் அதிகமே பேசாம எல்லாம் செயல்ல காட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் தப்பான வாதங்கள்ங்க. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் மிக சரியாகத்தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காருங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எதிர்கட்சிகளுக்கு 6வது நாள்ல இருந்தே முகாரி பாட ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவரும். அது சரியில்லைங்க. பீப்புள் ஆர் வாட்சிங். நேத்து எங்கேயோ ஒரு இடத்துல பாக்குற பவர் கட் ஆயிடுச்சான், விஜய் சர்க்கார் சரியில்லைன்றாங்க. ஏங்க இன்னும் அவர் இப்பதாங்க கேபினெட்டை முழுமையா இன்றைக்கு தாங்க 35 பேர். இது பொதுமக்கள் கிட்ட கொள்ளை அடிச்சிருக்காங்களே. இத ஒரு சிஎம்டிஏன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்களே. யாருக்காவது மக்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு அப்பட்டமா வந்த வண்ணமே அதை நிறுத்துங்கன்னு சொல்லியாச்சு. அந்த உயர் அதிகாரி சர்க்குலரை போட்டாரு. தனக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர் மதச்சார்பற்ற கட்சிகளைத்தான் கோரிக்கை வைத்தார், காத்திருந்தார். வேற எந்த பக்கமும் போயில்லையே அவரு. சரியான வகையில சரியான திசையில அவர் காலடி எடுத்து அவர் கவர்னன்ஸை தொடங்கி இருக்காரு. இது சிறப்பாக அமையும் என்றுதான் நான் நம்புகிறேன். மின்சாரத்துறையில இருக்கிற ஊழியர்களை இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றதுதான் என்னுடைய சந்தேகம். திமுக ஆதரவாளர்கள் மின்சாரத்துறையில ஏராளமா இருப்பாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து அமைச்சர்கள் நிறைய பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இதை நிறைய பேர் நல்ல விஷயங்களா என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 தலித் எம்எல்ஏ அமைச்சரா இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னால இருந்த கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணது இல்லை. இதை தாவேக்கா ஒரு புது விஷயமா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சாதாரணமா அரசியல்வாதிகள் சொன்ன எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க, மறந்துடுவாங்க. இல்லைன்னா சொன்னதுக்கு நேர்மாறா செய்வாங்க அதிகாரம் கையில வந்தோம். ஆனா திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில சொன்னார் சில வருடங்களுக்கு முன்பு அவங்க கட்சியினுடைய முதல் மாநாட்டுல. என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுல நாம யார் நமக்கு உதவுகிறார்களோ, நமது தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்தையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அதை செய்து காட்டி இருக்கிறார். ஆட்சிக்கு முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்த பிறகும் அதை மறக்காமல் செய்து காட்டியிருக்கிறார். ஆக 1952க்கு பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இன்னைக்கு மலர்ந்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி 59 ஆண்டுகளுக்கு பிறகு 1967 அது அதிகாரத்தை இழந்தது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். அடுத்தது நீங்க சொன்ன அந்த 8 தலித்துகள் அப்படின்றது உண்மையிலேயே இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இதுவரையில நடந்திராத ஒரு நிகழ்வு. ஆனா இது ஒன்றும் பெரிய அவர் தப்பு பண்ணிட்டாரோ அல்லது அவரு சரி பண்ணிட்டாரோன்னு சொல்ல. அவங்களுடைய ரிசர்வேஷன் ஆக்சுவலா 17.5 எஸ்டி 17, 5 எஸ்டின்னு 22% தான் அவங்க ஜனத்தொகை அடிப்படையில அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையில அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு 35 மந்திரிகள் கொண்ட அமைச்சர்கள் கொண்ட தாவேகாவின் அமைச்சரவையில் திரு விஜய் அவர்கள் அமைச்சரவையில 8 தலித்துகள் என்பது ஏறத்தாழ 22% மேலான ஒரு ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முதல் முறையான அனுபவம். இது வெறும் வாய் சொல்லில் பேசிட்டு சமூக நீதி, நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், நாங்க முற்போக்கு அப்படின்லாம் வாயில பேசி வடை சுட்டுட்டு இருந்தாங்க இல்லையா திமுக, அண்ணா திமுக. அதுக்கு மாற்றாக இவர் அதிகமே பேசாம எல்லாம் செயல்ல காட்டிட்டு இருக்காரு. இதுதான் உண்மையான சமூக நீதிங்க. இவ்வளவு நாளா அந்த சமூகத்துக்கு அநீதி செய்யப்பட்டது.
நான் ஏதோ தலித்துகளுக்கு கொடுத்துட்டாங்கன்றதால இதை நான் சமூக நீதின்னு சொல்ல. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உயர் வகுப்பை சார்ந்த பிராமணர்கள் 2 பேர் இடம் பெற்றிருக்காங்க. சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா பிராமணர்கள் எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு. தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க. அதுக்கு முன்னால ஹண்டேன்னு ஒருத்தர் இருந்தார், டாக்டர் ஹண்டேன்னு. பட் அதிகமாக பிராமணர்கள் அமைச்சரவையில இருந்ததே இல்லை. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித்துகளும் சும்மா பேருக்கு 1, 2ன்னுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற இலாக்காவும் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு பவர்ஃபுல் போர்ட்போலியோஸ் வில் நாட் பி அலோகேட்டட். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் தொடங்கி இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிற வன்னிய அரசு, விசிகாவின் வன்னிய அரசு உட்பட எல்லாருக்குமே ஒரு குறிப்பிடத்தக்க பவர்ஃபுல் போர்ட்போலியோ கொடுத்துருக்குங்க. அதாவது காங்கிரஸ் சார்பா பதவி எடுத்த அவரு மேலூர்ல ஜெயிச்சாருங்கள விஸ்வநாதன், அவரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காரு. அதே போல ஸ்கூல் எஜுகேஷனா ராஜ்மோகன் இருந்திருக்காரு. இவர் பாருங்க, இவருக்கு ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடி நலத்துறை தான் முன்னால இது வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரிக்கு பேர் இருந்தது. அதை கூட எவ்வளவு சைலண்டா விஜய் அரசு மாத்தி இருக்கு பாருங்க. அதாவது அதை சமூக நீதிக்கான அரசு, அதாவது துறை, சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மாத்தி இருக்காங்க. பல விஷயங்கள் அவர் அதிகமா பேசாம, ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல எம்டி வெசல்ஸ் ரொம்ப நாய்ஸ் அதிகம் பண்ணோம், நிறை கூடம் தழும்பாதுன்னு. அது மாதிரி விஜய் ஒரு நிறை கூடம், அவர் ஒரு நிதானமானவர் என்பதை இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள்ல பார்த்தா நமக்கு புலப்படுகிறதுங்க. அதிகம் பேசுறது இல்ல, அதிகமா ஜம்பா அடிக்கிறது இல்ல, சபடால் அடிக்கிறது இல்ல. ஆனால் ஆணித்தரமான விஷயங்களை, அதுவும் மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதுல எவ்வளவு உறுதியா இருக்கிறாருன்றத அவருடைய 10-11 நாள் அரசே அதுக்கு ஒரு நிரூபணமா இருக்கு. ஓகே சார், இப்போ ஒரு சைடு இந்த 8 தலித் எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை எவ்வளவு பெருமையா பேசுறாங்களோ, இன்னொரு சைடு என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பார்ப்பனர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை பெருசா பேசுறாங்க. அதுவும் அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறையை ஒரு பிராமணுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையா பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அதாவதுங்க, சமூக நீதினா எல்லாருக்குமான நீதி தாங்க, சமூகத்துக்கான நீதி தாங்க. இந்த நாட்டின் வாக்காளர்கள்ல இந்த சமூகத்துல பிராமணர்களும் ஒரு பகுதி தானங்க. அவங்க ஒன்னா பர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கலாங்க மக்கள் தொகையில, ஆனா அவங்களும் இந்த மாநிலத்தின் மக்கள் தான். அவங்களுக்கு ஏன் அதிகாரம் கொடுக்க கூடாதுன்றாங்க? அதுவும் ஒரு தலைப்பட்சமானது இல்லையா? எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒதுக்கி வச்சாங்களோ அதே போல முன்னேறிய சமூகம் சொல்லி பிராமணர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இடைஜாதியினர் இருக்காங்க பாருங்க, மிடில் இருக்கவங்க, இவங்கதான் ஆட்சி அதிகாரத்தை பூரா அபகரிச்சிட்டாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அவங்களுடைய டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு த பாப்புலேஷன், they were enjoying political power in all these governments. அதனால பிராமணர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான், தமிழ் வாக்காளர்கள் தான், அவங்களும் ஒரு சமூகத்தின் ஒரு பகுதி தான். சமூக நீதின்னு சொல்லும்போது எல்லா சமூகத்துக்கும் தானங்க நீதி சொல்லணும். ஏன் அவங்க என்ன அன்டச்சபிள்ஸ் பிராமணர்கள்? அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாதா? அதெல்லாம் தப்பான வாதங்கள்ங்க. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் மிகச்சரியாகத்தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காருங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எதிர்கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு 6 மாசம் செயல்படுவதற்கு அவகாசம் கொடுங்க. 6வது நாள்ல இருந்தே முகாரி பாட ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவரும். அது சரியில்லைங்க. பீப்புள் ஆர் வாட்சிங். உங்க அரசாங்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம், எடப்பாடி அரசாங்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால நீங்க ஏதோ விஜய் வந்த உடனே எல்லாம் நடக்கணும், சுத்தி போட்டா லைட் எரியணும்ன்ற மாதிரி. நேத்து எங்கேயோ ஒரு இடத்துல பாக்குற பவர் கட் ஆயிடுச்சான், விஜய் சர்க்கார் சரியில்லைன்றாங்க. ஏங்க, இன்னும் அவர் இப்பதாங்க கேபினெட்டை முழுமையா, இன்றைக்கு தாங்க 35 பேர் ஃபுல் கேபினெட்டை இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகாரிகள், நிர்வாகம் இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எனி கவர்மெண்ட், எனி நியூ கவர்மெண்ட் வில் ஹாவ் எ ஹனிமூன் பீரியட் ஃபார் 6 months. பிரஸோ, ஊடகமோ, எதிர்கட்சிகளோ அவங்களை எதிர்க்க மாட்டாங்க. அது மாதிரி விஜய் ஆக்சுவலா வெரி நியூ, பாலிடிக்ஸுக்கும் சரி, கவர்னன்ஸுக்கும் சரி. அப்ப அவருக்கு கூடுதலான அவகாசமே கொடுக்கணும், பரவாயில்ல.
எல்லாருக்கும் கொடுக்குற அந்த 6 மாசம் கொடுத்தாலே போதும். he will prove his mettle. அவருடைய என்ன கொள்கைகள், அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு. முதல் நாளே பண்ணிட்டாருங்க. முதல் நாளே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அரசு நிறுவனம் ஆளுங்கட்சிக்கு வசூல் பண்ணி கொடுக்கறது, கட்சி நிதின்ற பேர்ல டிஎம்டிஏல. அதாவது ஒரு அப்ரூவலுக்கு வராங்க, பிளான் அப்ரூவல் மற்ற இதுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிமுக ஆட்சியில 25 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியில அதை 2 ரூபாய் ஏத்தி 27 ரூபாய் வாங்கியிருக்காங்க கடந்த 5 வருஷத்துல. அப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு பப்ளிக் லூட் பண்ணியிருக்காங்க. கரப்ஷன்றது வேறங்க, இது பொதுமக்கள் கிட்ட வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்களே. இத ஒரு சிஎம்டிஏன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்களே. அது வந்து யாருக்காவது மக்களுக்கு தெரியுதா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அப்பட்டமா வந்த வண்ணமே அதை நிறுத்துங்கன்னு சொல்லியாச்சு. அந்த உயர் அதிகாரி சர்க்குலரை போட்டாரு. அப்போ அவரை பொறுத்த வரையில அவர் வந்து ரொம்ப நிதானமா, அரசியல் பழி வாங்குதல்ன்ற அவப்பெயர் வந்துடக்கூடாது. இந்த கட்சியை உடைச்சிட்டோம், அந்த கட்சியை உடைச்சிட்டோம், அதிகாரத்தை தக்க வைக்க அதிமுகவும் திமுகவும் 50 வருட பகையை மறந்து அமித்ஷாவின் ஆலோசனைப்படி இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கல்ல மக்கள் தீர்ப்புக்கு எதிராக. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவர் செய்யலையே. தனக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர் மதச்சார்பற்ற கட்சிகளைத்தான் கோரிக்கை வைத்தார், காத்திருந்தார். வேற எந்த பக்கமும் போயில்லையே அவரு. இதே அதிமுக திமுக குறுக்கு வழியில போய் ஆட்சியை அமைக்கலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்களே. அதனால வந்துங்க அவரை பொறுத்தவரையில சரியான வகையில சரியான திசையில அவர் வந்து காலடி எடுத்து அவர் கவர்னன்ஸை தொடங்கி இருக்காரு. இது சிறப்பாக அமையும் என்றுதான் நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ நீங்க வந்துட்டு கரண்ட் இஷ்யூ பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்க. நாங்களும் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம். சென்னையில பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு நைட் நிறைய டைம் வந்து 4 மணி நேரம் கிட்ட கரண்ட் கட் ஆயிருக்கு. இதுக்கு தாவேக்க தான் காரணம்னு மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க, ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்ற நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க வந்து இதுக்கு இல்ல, நீங்க இதை உடன்படுறீங்களா? தாவேக்கா 4 நாள் இந்த அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நீங்க உடன்படுறீங்களா? இல்ல சார், கவர்னன்ஸ் மாறுறதுல சில பல மாற்றம் வரலாம். அது என்ன ரீசன் நமக்கு பின்னாடி தெரியல. ஆனா மக்கள் வந்து பிளைண்டா இதுதான் ஒரு ரீசனா சொல்றாங்க. இன்னும் சில பேர் இல்லைங்க, மக்கள் இல்ல, அதெல்லாம் மக்கள் இல்லைங்க, திமுக ஆதரவாளர்கள் பரப்புற பொய் செய்திகள், அவதூறுகள். மக்கள் மேல சொல்லாதீங்க. மக்களுக்கு எல்லாம் மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இன்னும் முழு பொறுப்பு. நேத்து தானங்க வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு பொறுப்பு எடுத்த அமைச்சர் ஒரு 2 அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு நிர்மல் குமார் உடைய உத்தரவின் பேர்ல. செந்தில் பாலாஜி வீட்லயே போய் உட்கார்ந்து வேலை செஞ்ச அந்த அதிகாரி எல்லாம் இன்னைக்கு சஸ்பென்ஷன் ஆயிருக்காங்கல்ல. ஸோ களை எடுக்கப்படும், தவறான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், ஊழல் பண்ணவங்க முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் கூண்டி ஏற்றப்படுவார்கள்னு டிடி நிர்மல் குமார் மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. அதனால அவங்க they have started their work. இதுக்கிடையில வந்து அது என்ன இயற்கையா செயற்கையா இந்த பவர் கட்? ஐ அக்ரி, சம்மர் பீரியட்ல ஃபேனோ ஏசியோ லைட்டோ இல்லாம இரவு நேரங்கள்ல ரொம்ப கஷ்டம் தான் பொதுமக்களுக்கு. அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனா அது இயற்கையா நடக்குதா, இல்ல இந்த மாதிரி வேணும்னு அங்க இருக்கிற சில திமுக ஆதரவாளர்கள் இதை கட் பண்ணி விட்டு இது வந்து தாவேக ஆட்சி வந்ததால போச்சுன்னா, அது எப்படி தாவேக ஆட்சி வந்தா எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுமா? எனக்கு புரியல. ஒரு சைடு இந்த கேள்வியும் இருக்கு, திமுக தான் வந்து தாவேகா மேல ஒரு வெறுப்பை பரப்புறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, திமுக சார்பில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சைடும் பேசுறாங்க. அப்படி நடக்குது. ஏன்னா நான் ஒரு காணொளி பார்த்தேன், அதுல மக்கள் போய் அந்த பவர் ஸ்டேஷன்ல ஒரு ஊழியர்கிட்ட கடுமையா சண்டை போடுறாங்க, எப்படி நாங்க குழந்தைங்களை வச்சிட்டு இருக்குதுன்னு. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, எடுத்த உடனே அவர் சாதாரண ஆளு, கடைநிலை ஊழியர் நினைக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, போய் முதலமைச்சரை போய் கேளுங்க, முதலமைச்சரை போய் கேளுங்கன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த காணொலியில அவர் ஒரு சாதாரண ஊழியர், அவர் என்ன சொல்லணும், அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சப்டிவிஷனல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எவ்வளவு பேர் அதிகாரிகள் இருப்பாங்க. அவர் நேரா கோட்டையில போய் முதலமைச்சரை பாருங்க, அவர் தான் செய்யணும்னாங்க.
அப்போ சம்திங் பிஷியா இருக்குல்ல. இது ஏதோ வந்து உள்நோக்கத்தோடு அவதூறு பண்ணோன்றதுக்காகவே மின்சாரத்துறையில இருக்கிற ஊழியர்களை இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றதுதான் என்னுடைய சந்தேகம். அது இயற்கையாக நடந்த ஓகே, பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வர்றதால திமுக ஆதரவாளர்கள் மின்சாரத்துறையில ஏராளமா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பண்றாங்களான்றதையும் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் கண்டிப்பா இத வந்து கவனிக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள்.